ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். நேற்றுக்கான வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். அதாவது இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போல் தான் இன்றைக்கான ட்ரேட் அமைஞ்சது. பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்றைக்கான ட்ரேடில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும் பொழுது நம்ம எந்த மாதிரி டிசிஷன் நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நான் 30 மினிட் சார்ட்டில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சென்செக்ஸில் மார்னிங் ஓப்பன் ஆன இடம் இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆச்சு. நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கும். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் அப்சைடு இல்லாதனால நாம் இன்றைக்கி ட்ரேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணியிருப்போம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிஃப்டியோட சார்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு அதிலிருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஓகே, இப்போ நம்ம இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 மினிட் சார்ட்டை சேஞ்ச் பண்ணிப்போம். டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும், நிஃப்டியில் நேத்திக்கு ஒரு மேக்னெட் பாயிண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மேக்னெட் பாயிண்ட்டை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோர்ஸ் வீடியோவில் ஆல்ரெடி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே 24,210 அப்படின்ற இடத்துல மேக்னெட்டிக் பாயிண்ட் இருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு அப்படியே அப்சைடு போகுது. அப்சைடு போயிட்டு பாருங்க, இந்த 9:27 கேண்டல் ஒரு டவுன் சைடு ரிஜெக்ஷன் கேண்டலாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு டிசிஷனை மேக் பண்ணோம். அதாவது ஒரு செல்லிங் வியூ மார்க்கெட்டில் எடுக்கணும். எதனால அப்படின்னா நம்மளோட மேக்னெட்டிக் பாயிண்ட் பாட்டமில் இருக்கு. மார்க்கெட் அது வரைக்கும் போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்லிங் வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில கிரிட்டீரியா வச்சு நம்ம இதை இந்த இடத்துலயே ஃபில்டர் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இந்த கேண்டல் 9:27 கேண்டலை பேஸ் பண்ணி நம்ம சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 9:27க்கு சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80,600 அந்த கேண்டலோட ஹை இருக்கும். லோ பார்த்தீங்க அப்படின்னா 80,500 சில்லற இருக்கும். நம்ம 80,500 600. ஓகே, இந்த கேண்டல் தான் இதில் பாருங்க, பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த 9:27 கேண்டலில் பேஸ் பண்ணி நம்ம 80,500 புட் ஆப்ஷன் சார்ட் எடுக்கிறதா 600 புட் ஆப்ஷன் சார்ட் எடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வரும். நீங்கள் எந்த ஒரு புட் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்தாலுமே நாம் அந்த ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 80,500லையும் சரி 600 புட் ஆப்ஷன் சார்ட்லையும் சரி ரெண்டுமே மேட்ச் ஆகும். ஓகே, நான் இன்னைக்கு 80,500 புட் ஆப்ஷன் சார்ட்டில் தான் ட்ரேட் பண்ணேன். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்தது 80,500 புட் ஆப்ஷன் சார்ட்டை நம்ம எடுத்திருக்கோம். ஸ்பாட் சார்ட்டில் என்ட்ரி வந்த கேண்டல் இந்த கேண்டல். ஓகே, 9:27 கேண்டல். இந்த கேண்டலோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 96.50 ரூபா இருக்கும். அடுத்த கேண்டலோட, அதாவது இதுக்கு முன்னாடி கேண்டலோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 97 ரூபா இருக்கு. அப்போ இன்னைக்கு டே லோ பிரிண்ட் ஆனது இந்த கேண்டல் தான். ஓகே, இப்போ இந்த கேண்டலோட பாட்டம்ல இருந்து நான் ஹையை மார்க் பண்றேன். மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 142.60 கிடைக்குது. நான் 142 ரூபா 60 பைசாவில் என்ட்ரி ஆனேன் அப்படின்னா எனக்கு இங்கேருந்து 25% ஸ்டாப் லாஸ். ஓகே, 106 ரூபா 95 காசு அப்படிங்கிறது என்னோட ஸ்டாப் லாஸ். ஆனால் இன்னைக்கு டேல பிரிண்ட் ஆனது பாருங்க 96 ரூபா 50 பைசா. ஓகே, அப்போ 106 ரூபாங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு 107 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். அது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கேண்டல லோ எவ்வளோ பிரிண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா 110 ரூபாய் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரும், இந்த ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கேண்டலோட லோ 110 ரூபாய் அப்படின்னு காமிக்குது இல்லையா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் 106 ரூபாய். அப்போது இந்த ஒரே கேண்டலில் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. அப்படி கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட்டே பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கான ரீசனும் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த கேண்டலோட அடுத்த கேண்டலோட லோ பாருங்கள் 94 ரூபாய் வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் சொல்றது, இந்த இடத்துல நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ்
டே லோ வந்துட்டு பிரிண்ட் ஆன ப்ரைஸ் மேலே இருக்கணும், நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் மறுபடியும் இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கேண்டில் வந்துட்டு க்ளோஸ் ஆனோடனே நான் வந்துட்டு என்னோட ஆர்டரை வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த கேண்டலோட க்ளோஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 126.25 வந்துட்டு இருக்கும். எதனால அப்படி நான் வந்துட்டு இதில் வந்துட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா, நமக்கு மேக்னெட்டிக் பாயிண்ட்ல மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடு போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நான் ஒரு 127.28 தான் வந்துட்டு என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்துட்டு இருந்தது. நான் இப்போ 128 வந்துட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 128ல் வந்துட்டு நான் என்ட்ரி ஆன மாதிரி போடுறேன் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் பாருங்க 96. ஓகே, அதாவது டே லோ வந்துட்டு 96.50 இருக்கு. நான் இங்கேருந்து ஒரு 25% வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு வச்சுக்க போகிறேன். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு மினிமம் நம்மளோட மேக்னெட் பாயிண்ட்ல 50% மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 128ல் வந்துட்டு என்னோட ஆர்டர் வந்துட்டு ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா என்னோட 50% வந்துட்டு பாருங்க 192. இந்த 192ங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 3 நிமிஷத்துல வந்துட்டு டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆயிடுச்சு. இந்த 3 நிமிஷத்துல டார்கெட் ஹிட் ஆன உடனே அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் வேணா போகட்டும், நான் அப்பவே வந்துட்டு என்னோட ட்ரேடை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு சென்செக்ஸ்ல ட்ரேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் வந்துட்டு நிஃப்டியில் வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எதனால வந்துட்டு இன்னைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா, மே 1ஆம் தேதி மகாராஷ்டிரா டே, அதனால மார்க்கெட் ஹாலிடே. எப்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி எக்ஸ்பைரி வியாழக்கிழமைக்கு வந்துட்டு ஆகும். வியாழக்கிழமைக்கு மார்க்கெட் ஹாலிடேன்றதுனால நாளைக்கு 30ஆம் தேதி நிஃப்டி வந்துட்டு எக்ஸ்பைரி. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் நிஃப்டியில் வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கேண்டலை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிஃப்டியில் வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். 24,436 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 24,450 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இது நிஃப்டியோட 24,450 புட் ஆப்ஷன் சார்ட்டு. நான் இப்போ என்னோட டே லோல இருந்து என்ட்ரி கேண்டலோட ஹையை வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா 93 ரூபாய் 30 பைசா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ நான் ரவுண்ட் ப்ரைஸா ஒரு 93 ரூபாயில வந்துட்டு நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 69 ரூபாய் 75 காசு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டே லோ பிரிண்ட் ஆனதுக்கு கீழே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா, இங்க பாருங்க நிஃப்டியில் கிளியரா காமிக்குது பாருங்க 79 ரூபாய். அப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் இன்னும் 10 பாயிண்ட்டுக்கு டே லோ பிரிண்ட் ஆனதுக்கு கீழே இருக்கு. ஓகே, ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 93 ரூபாயில வந்துட்டு என்ட்ரி எடுத்தாங்க. 93 ரூபாயில வந்துட்டு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இதுல இருந்து 50% 139.50 வந்துட்டு இருக்கு. இந்த 139.50 அப்படிங்கிறது எவ்வளவு நேரத்துல வந்துட்டு டார்கெட் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த கேண்டல்ல தான் வந்துட்டு என்ட்ரி எடுத்திருப்பாங்க 9:33 கேண்டல்ல. அங்க இருந்து வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9 நிமிஷத்துல அவங்க டிப்ளாய் பண்ண கேபிட்டல்ல 50% வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதுக்கு அடுத்தது ஒரு பையிங் ட்ரேடுமே வந்துட்டு வந்திருக்கு, அதையும் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங் என்ட்ரி வந்துட்டு வந்திருக்கு. இந்த ட்ரேட் வந்துட்டு வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சப்ஸ்கிரைபர் மட்டும் சந்தேகமாக இருந்தது. ஸோ அதுவும் ஏன் எதனால இந்த ட்ரேட் வந்துட்டு வேலிட் இல்லை அப்படின்றத இந்த வீடியோலயே நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பண்ணிடுறேன். நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டு சார்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9:51 கேண்டல் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டலாக வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஓகே, இப்போ நம்ம சென்செக்ஸ் சார்ட்டை மட்டுமே வச்சுப்போம். இப்போ இந்த சென்செக்ஸ் சார்ட்டில் 9:51 பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஓகே, இங்க 80,144 இருக்கு இல்லையா, நீங்க 80,100 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸை கூட சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இங்க பாருங்க 50% ப்ரீவியஸ் டேவோட லாஸ்ட் 50% வந்துட்டு நான் மார்க் பண்ணேன் அப்படின்னா 80,205 இருக்கு. ஓகே, இந்த 50% வந்துட்டு எப்படி மார்க்கெட்ல இன்னைக்கு ஒபே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு பார்த்தா தெரியும் எதனால வந்துட்டு நான் அந்த 50%க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 80,200 கால் ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த 9:51 கேண்டல் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி வந்த கேண்டல். ஓகே, இப்போ இந்த 9:51 கேண்டலோட ஹைல வந்துட்டு நான் மார்க் பண்ணேன் அப்படின்னா 150.40 வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒரு 150 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 150ல நான் வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா என்னோட 25% ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 112 ரூபாய் 50 பைசா. நாம என்ட்ரி எடுக்கிறது வரைக்கும்
ப்ரைஸ் ட்ரிகர் ஆனது 127. அதாவது டே லோ பிரிண்ட் ஆனதுக்கு கீழே தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்தது நம்ம இங்கே என்ன வந்துட்டு திங்க் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, நம்மளோட மிட் பாயிண்ட் வந்துட்டு 150 இருக்கு. இந்த கேண்டலோட ஹை வந்துட்டு எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க, 288 போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100% நியரஸ்டாகவே வந்துட்டு இந்த கேண்டல் வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு ஒரு 6 நிமிஷத்துல 2 கேண்டல்ல. ஸோ அப்போ இந்த ட்ரேடை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். இதை இந்த வீடியோவில் தான் சொல்கிறேன்னு கிடையாது, ஆல்ரெடி நம்ம ரொம்ப வீடியோஸில் வந்துட்டு இதே போல் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ண ஒரு சிலருக்கு மட்டும் இந்த டவுட் வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் வந்துட்டு பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இப்போது நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். என்னோட கோர்ஸுக்கான லிங்க் வந்துட்டு இந்த வீடியோஸ்லலாம் இருக்காது. அதாவது கடைசியாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இருக்கும். எதனால் வந்துட்டு நான் 10 டேஸ்க்கு முன்னாடியே அந்த கோர்ஸுக்கான லிங்க்கை வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் இதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதாவது மே 1 என்னோட கோர்ஸ் ஃபீஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு ஒரு சில விஷயங்கள் வேணும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டோம் அப்படின்னா, அது எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம தேடி போய் கண்டுபிடிச்சி அந்த விஷயத்த வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம். அல்லது நம்ம கிட்ட வந்துட்டு பைசா இருக்கு, மார்க்கெட்ல ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கேம்லிங் மாதிரி ஏதாவது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல வரவங்களும் இங்க இருக்க தான் செய்யறாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளெலாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுக்கணும். எதனால அப்படின்னா, அந்த மாதிரி பீப்புளை நம்ம கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பர்சனல் ட்ரேட்ஸ் வந்துட்டு எடுக்கும் பொழுதே வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ஒரு 10 டேஸ் முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸுக்கான லிங்கை நான் எல்லா வீடியோலையும் போடுறத வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வந்துட்டு வச்சுருக்கேன். இப்போது ரெகுலராக யூடியூப்பில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த வீடியோஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 70% வந்துட்டு நாலேஜை வந்துட்டு கேதர் பண்ண முடியும். மீதி 30% அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் வந்துட்டு என்னோட கோர்ஸ் வீடியோஸில் வச்சுருக்கோம். இங்கே நம்ம ட்ரேட் பண்ணுற எல்லாரோட மோட்டோ என்னவா இருக்கணும் அப்படின்னா, எப்படி வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிற ட்ரேடை வந்துட்டு கம்மி பண்ணுறது, எப்படி நாம் எடுக்கிற ட்ரேடை வந்துட்டு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடாக வந்துட்டு மாற்றுறது, அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கணும். இப்போது சோசியல் மீடியாவில் ரொம்ப விதமான ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இருக்குது. அந்த ரொம்ப விதமான ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இருக்கும் பொழுது என்ன ப்ராப்ளம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க ரொம்ப ட்ரேடர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈஸியாக வந்துட்டு அவங்களோட கேபிட்டல் வந்துட்டு லூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு அதிகமான வாய்ப்புகள் வந்துட்டு. நாம் வந்துட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்துட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சக்ஸஸ் பண்ணவே முடியாது. மார்க்கெட்டில் அந்த டைமில் கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு டிசிஷனை மேக் பண்ணால் தான் இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு சர்வே பண்ண முடியும். பிஃபோராகவே நான் இன்னைக்கு வந்துட்டு பை பண்ண போகிறேன், இன்னைக்கு செல் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு டிசிஷனில் வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வரவே வராதிங்க. அந்த நேரத்தில், அதாவது நீங்கள் என்ட்ரி எடுக்கும் பொழுது மார்க்கெட் எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ தூரம் மூவ் ஆக போகுது, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கிறது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ட்ரேட் டிசிஷனை வந்துட்டு எடுங்க. ஓகே, இங்கே பாருங்கள், பார்க்கும் பொழுதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு செல்லிங் கேண்டலாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இதை ஒரு செல்லிங்காக வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பையிங் கேண்டல். ஓகே, இவ்வளோ தான் வந்துட்டு கேண்டல்ஸ் வந்துட்டு இன்றைக்கி இருக்குது. இதை நம்ம க்ரீன் கலரில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது செல்லிங் கேண்டல் இருக்கா அப்படின்னா இங்கே ஒரு செல்லிங் கேண்டல் வந்துட்டு இருக்குது. ஸோ இதையும் வந்துட்டு நம்ம ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த கேண்டல் பார்க்கும் பொழுது ப்ரைஸ் டச் ஆன மாதிரி தெரியுது, ஆனால் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் டச் ஆகலை. ஓகே, இதை வந்துட்டு நம்ம செல்லிங்காக வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நாம் ஒரு பையிங் கேண்டல் செல்லிங் கேண்டல் வந்துட்டு மார்க் பண்ணாலும் பிளைண்டாக வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. அங்கே ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம எடுக்கிற ட்ரேடை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் வந்துட்டு இப்போ பேக் டெஸ்ட் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு 100 சார்ட் வந்துட்டு சேர்ந்ததுக்கப்புறம் அதை பின்னாடி வந்துட்டு ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.